ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நித்தஸ் ஃபேஷன் வேர்ல்டு. இன்றைக்கி வந்து பேக் பார்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கட்டிங் வீடியோ பார்க்கலைன்னா சேனலில் செக் பண்ணி பாருங்கள், கட்டிங் வீடியோ இருக்கும். இப்போ வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருப்போம். அதுக்கு முன்னாடி 1/4 இன்ச்சில் இன்னொரு லைன் ட்ரா பண்ணியிருப்போம். கீழே இருக்கிற நெக்கை கட் பண்ணக்கூடாது, இந்த நெக்கை மட்டுமே கட் பண்ணணும். மெயின் கிளாத்தில் கட் பண்ணக்கூடாது, லைனிங் கிளாத்தில் மட்டும் கட் பண்ணணும். லைனிங் கிளாத்தில் கட் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தில் சென்டர் நாச் போட்டுட்டு லைனிங் கிளாத்தில் 4.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணணும், 4.25 இன்ச்சில் கட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல மெயின் கிளாத்தில் 4.25 இன்ச்சில் மார்க் பண்ணி வச்சுக்கணும். 2 சைடும் இந்த சைடும் மார்க் பண்ணிட்டு இந்த சைடும் மார்க் பண்ணி ஒரு சின்ன நாச் போட்டு வச்சுக்கலாம். இது 4.25 இன்ச்சு. இந்த இடத்துல ஒரு குட்டி நாச் போட்டோம்னா விலகாமல் இருக்கும். இதை அப்படியே விரித்து போட்டு கரெக்டாக அந்த நாச்சுக்கு நேராக இந்த 2 இதுவும் இருக்கிற மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இதுக்கு வந்துட்டு கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால பண்ணலாம். பட் நான் வந்து இந்த கிளாத்தே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறதுனால கேன்வாஸ் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணல. கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண தெரியாதவங்க கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண சொன்னால் அதுவும் ஒரு வீடியோவை போடுறேன், தேவைப்பட்டவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து இதுலேயே வந்து 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி வச்சு 1/4 இன்ச்சுக்கு அடிச்சுட்டு வரணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு அடிச்சுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். உள்ளக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டு இது வந்து குட்டி குட்டி நாச்சாக போட்டுக்கணும் நெக்கில். அப்போ தான் வந்து சுருக்கம் இல்லாமல் திரும்பும், நீட்டாக ஃபினிஷிங் நீட்டு வரும். ஒரு குட்டி குட்டியாக டிப்ஸு ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் முழு ப்ளவுஸ் ஃபினிஷிங் கொண்டு வர முடியும். இந்த மாதிரி பண்ணிட்டு இதில் இப்போ எட்ஜு போடணும். கரெக்டாக எட்ஜு வந்து கரெக்டாக லைனிங் வெளியில் தெரியாத மாதிரி இந்த மாதிரி எட்ஜிலேயே வரணும். அடியில் இருக்கிற துணியெல்லாம் சிக்காமல் நீட்டாக எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். இதுலேயே ப்ரெஷர் ஃபுட் லெவலுக்கு இன்னொரு ஸ்டிச் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், லாஸ்ட்டாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணிக்கிறோம். கரெக்டாக நீவி எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத்தையெல்லாம் வந்து கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும்.
இடையில வந்து எந்த சுருக்கமே இல்லாமல் இருக்கும். ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எங்கெங்கே நாச் இருக்குதோ அங்கெல்லாம் நாச் போட்டு எடுத்துக்கிட்டோம். அடுத்து கீழ்பாட்டையுமே மடித்து அடிச்சுக்கலாம். மடித்து அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு அதாவது ஒரிஜினலுக்கும் முன்னாடி மார்க் பண்ணியிருப்போம் ஒரு 1/4 இன்ச்சில், அதை வந்து டார்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. டார்க்காக மார்க் பண்ணிட்டு இதை ரெண்டாம் படிக்கும்போது இந்த பக்கம் அதனோட ட்ரேஸ் அப்படியே விழுந்துடும். அதோட ட்ரேஸ் வந்து இது அப்படியே விழுந்துடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் விழுந்திருக்கு. இது மேலே திக்காக மார்க் பண்ணிக்கலாம். இது மேலே திக்காக மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஒரு கிளாத் ஒன்று எடுத்துக்கணும். இந்த மாதிரி இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி, இந்த பிக்சரோட கொஞ்சம் எல்லா சைடும் 1/4 இன்ச் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதைய இந்த மேலே வைக்கணும். வச்சா இதோட ட்ரேஸ் அப்படியே விழுந்துருமா? இதை வந்து நல்லா ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டாச்சு. எடுத்துட்டு மார்க் பண்ண பக்கம் சுற்றியும் ஒரு 1/4 இன்ச் மடிச்சு. இந்த இடத்துல நான் கரை இருக்குது அதனால் மடிக்கலை. நீங்கள் வந்து 4 பக்கமே மடித்து எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு 1/4 இன்ச் மட்டும் மடித்தா போதும்.
4 பக்கமே மடிச்சிட்டேன். இது வந்து நல்ல பக்கம் திருப்பி இந்த ட்ரேஸ் பண்ணதை இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சோ ஒரு 1/2 இன்ச்சோ வந்து இந்த இடத்துல கேப் விட்டு இங்கே வந்து குண்டூசி குத்திக்கோங்க. குண்டூசி குத்திட்டிங்கன்னா எங்கேயுமே நகராது, அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டேக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா சுருங்காமல் அந்த வளைவெல்லாம் கரெக்டாக திரும்புகிற மாதிரி நம்ம வந்து 1/4 இன்ச்சில் தான் அடிச்சிருந்துருக்கணும். பட் நான் வந்துட்டு அது ரொம்ப ப்ராடாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக இன்னுமே வந்து இந்த டிசைன் வந்து சுருக்கிட்டேன். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த 2 இன்ச்சு இந்த அகலம் வந்துட்டு 2 இன்ச்சே ஓகே அப்படின்னீங்கன்னா இதில் இருந்துட்டு 1/4 இன்ச்சு சுற்றி அடிச்சுட்டு வந்துடுங்க. நான் வந்து அது ரொம்ப ப்ராடாக இருக்கிற மாதிரி தோணுச்சு, அதனால் வந்துட்டு இந்த ஸ்டிச்லேயே அடிச்சிட்டேன். கரெக்டாக அந்த டிப் பாயிண்டெல்லாம் கரெக்டாக ஊசி நிறுத்தி திருப்பினீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். கடைசியில் முடிக்கும் போதோ டேக் போட்டு முடிச்சிருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்த இந்த மாதிரி பிடிச்சி சின்ன நாச் போட்டுட்டு உள்ளே வந்து இப்போ ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பிடிச்சி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணுங்க. நீங்கள் வந்து 1/4 இன்ச்சில் கட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அதாவது 1/4 இன்ச் இந்த லைனை விட 1/4 இன்ச் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க் பண்ண அளவே வந்திருக்கும். பட் நான் வந்துட்டு அது ரொம்ப ப்ராடாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால நான் உள்ள 1/4 இன்ச் மார்க் பண்ணதுலேயே மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்போஸ் அவுட்டரில் போட்டிருந்தீங்கன்னா இந்த ஸ்டிச்லேயே இந்த லைன்லேயே கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த டிப் பாயிண்ட் எல்லாம் லைட்டாக தையலில் கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இதைய அப்படியே உள்ளே டர்ன் பண்ணிடணும். இப்போ வந்து உள்ளே எல்லாம் நாச் போட்டாச்சு. உள்ளே எல்லாம் நாச் போட்டு இதை அப்படியே இந்த கிளாத்தை உள்ளே திருப்பிடணும். இந்த இடமெல்லாம் நல்லா நாச் போட்டால் மட்டும்தான் நீட்டாக திரும்போதுவே. திரும்பிடுச்சேன். நல்லா தேய்ச்சி விட்டு பண்ணும்போதும்
நீட்டாக திரும்பிடும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு அயன் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அயன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு அயன் பண்ணிட்டிங்கன்னா நல்லா வந்து நல்லா ஃபிட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹோல் வந்துட்டு ரொம்ப ப்ராடாகவும் போகலாம். போடும்போது இன்னும் கொஞ்சம் இழுத்தாலும் இந்தளவுக்கு தான் ப்ராட் ஆகும். ரொம்ப வந்து ப்ராடாக வராது. இப்போ வந்து இதுக்கு மேலேயே வந்து ப்ரெஷர் ஃபுட் லெவலில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். கேப் விட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 1/2 இன்ச் கேப் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து கேப் வேணாம் அப்படின்னா ஒட்டியே கூட ஃபினிஷ் பண்ணிடலாம். இது இப்படியே விட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா லைனிங் கிளாத்தை மட்டும் எடுத்து எம்மிங் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது லைனிங் கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி எடுத்து எம்மிங் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லைன்னா இது இப்படியே விட்டுறலாம். மடிச்சடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் மடிச்சடிச்சுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சடிச்சுட்டு கீழே ஒரு 1/2 இன்ச் மடிச்சடிச்சுட்டு அடுத்தது மீதியை 1/2 இன்ச் விட்டுருப்போம். மீதி வந்து அந்த 1 இன்ச்சுக்கு அப்படியே மடிச்சுக்கலாம். அந்த 1 இன்ச்சு மீதி வந்து மடிச்சுட்டு எக்ஸஸாக மடிச்சிட்டிங்கன்னா ஹைட் வந்து கம்மியாயிரும். ஸோ எந்த அளவு விட்டோமோ அதே அளவு விட்டு மடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் டாட் மார்க் பண்ணியிருக்கோமா, 3.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல அதே இடத்துல மடித்து இந்த மாதிரி நகத்தில் கீறிட்டிங்கன்னா இந்த பக்கம் ட்ரேஸ் விழுந்துடும். அடுத்து இந்த பக்கம் மார்க் பண்ணி ஒரு 3.5 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக டாட் பிடிச்சிக்கணும். எப்படி டாட் பிடிக்கணும்னா, இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு கையும் இங்கேயும் வச்சுட்டு நம்ம எவ்வளோ விட்ருக்கோன்னா 3/8 விட்ருக்கோம். அந்த அளவு கீழேயும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். கீழே வந்து டேக் போட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு ரிவேஸில் மறுபடியும் ரிட்டன் இங்கே வந்து டேக் போட்டு முடிச்சிடணும். இதை வந்து லைட்டாக சுரட்டி விட்டுடலாம். அடுத்து நெக்ஸ்ட் இந்த பக்கம், இதுவும் சேம் இதே மாதிரி
அவ்வளோதான், பேக் பார்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. பேக் பார்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.